கும்மிடிப்பூண்டியில் கொடூரம், 3 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி மரணம், வடமாநில வாலிபர் கைது. தமிழகத்தையே உலுக்கியுள்ள ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட செய்தி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பிஞ்சு குழந்தை சிகிச்சை பலன் தராமல் பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநில வாலிபர் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். பொதுமக்கள் கொந்தளிப்பு, சிப்காட் பகுதியில் மறியல் போராட்டம். குழந்தையின் மரணச் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் சாலை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகளை மறித்து அவர்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். குற்றவாளி வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள வடமாநில தொழிலாளர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். செய்தியாளர்களிடம் பேசிய பொதுமக்கள், கோவையில் நடந்தது போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு பயத்தை ஏற்படுத்த இந்த குற்றவாளிக்கும் என்கவுண்டர் போன்ற கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நீதிமன்றத்தில் எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தாலும் பல ஆண்டுகள் கழித்து அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அவர்கள் வெளியே வந்துவிடுகிறார்கள். இதனால் குற்றவாளிகளுக்கு அச்சம் வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். என்கவுண்டர் என்பது ரவுடிகளை பிடிக்கச் செல்லும்போது தற்காப்புக்காக நடப்பது. பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் நபர்கள் மீது சட்டத்திற்கு புறம்பாக நடவடிக்கை எடுப்பதில் பல கடுமையான சட்ட சிக்கல்கள் உள்ளன. காவல்துறை தெளிவுரை. ஆரம்பத்தில் இச்சம்பவம் கூட்டு பாலியல் வன்கொடுமை, கேங்ரேப் என்று பொதுமக்கள் மத்தியில் பரவலாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் முதற்கட்ட போலீஸ் விசாரணையின் முடிவில் இந்த குழந்தைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்றும் ஒரு நபர் மட்டுமே இந்த கொடூரத்தை நிகழ்த்தியுள்ளார் என்றும் காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கொலை வழக்காக மாற்றப்பட்ட சட்டப்பிரிவுகள். குழந்தை உயிரிழப்பதற்கு முன்பு பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது குழந்தை மரணமடைந்து விட்டதால் இந்த வழக்கில் கொலை வழக்கு பிரிவு, மர்டர் சார்ஜ் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3 கடுமையான பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் முதலமைச்சர் விஜய் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இவ்வழக்கின் அடுத்தகட்ட நகர்வுகள் குறித்து கூடுதல் விவரங்கள் விரைவில்